வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். இப்போ அண்ணாமலைக்குன்னு ஒரு லாயலிஸ்ட் பிஜேபிஸ்ல கேடர்ஸ் லெவல்ல நிறைய இருந்தாங்க. அவங்க இப்போ எடப்பாடியை ஏத்துக்கிட்டாங்களா? அந்த ஒரு அண்ணாமலையோட பவர் 27 சீட்டு வாங்கி 3 விழுக்காடை பெறக்கூடிய ஒரு கட்சியில முன்னாள் தலைவருக்கு தான் அன்னைக்கு வேல்யூ இருக்கு. அவருக்கு தான் அவர் ஆசி பெற்ற சின்னம் தான் போடுறான். அப்போ இதுவே அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஒரு வேல்யூ தான். அது பிரச்சாரத்துக்கு போறேன்னு சொன்னதுல அந்த வேல்யூவை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. அண்ணாமலை கோட்டை விட்ட இடம் ஈரோடு கிழக்கு. அங்க தமிழ் தேசியத்துக்கிட்ட திமுக எதிர்ப்பு அவர் விட்டுருக்க கூடாது. அதற்கு பிறகு அவர் நீக்கப்பட்டது அந்த 11.4 விழுக்காடு வாக்காளர்களுக்கும் பெரிய அடி. கடைசியாக குறைஞ்ச சீட்டு வாங்கினதுல மொத்தமா இந்த அணியை ஊத்தி மூடினு அவங்க நினைக்கும் போது அவர் பிரச்சாரம் பண்றது ஒரு கூடுதல் பலத்தை, இந்த 3 பின்னடைவுக்கு பிறகு ஒரு கூடுதல் பலத்தை அந்த அணிக்கு கொடுக்கும். ஓகே, ஏடிஎம்கே அங்க கேண்டிடேட்ஸ் எல்லாரும் அண்ணாமலையை வாலண்டியரா போய் நேர்ல போய் பாக்குறாங்க. அண்ணாமலையை கூடவே வச்சுட்டு இது பண்றாங்க. அண்ணாமலையோட இம்பார்ட்டன்ஸ் ஏடிஎம்கே கொஞ்சம் உணர ஆரம்பிச்சிட்டாங்களா? அதான் ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவராட்டு எடப்பாடிக்கு பிரச்சார பலத்தோட அண்ணாமலைக்கு பிரச்சார பலம் தான் இண்டிபெண்டன்ட் ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவராட்டு அண்ணாமலையை அவங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிங்கிறது கட்சியை பிடிச்சி சீட்டு வாங்குறதுக்கு தான். இந்த இடம் தான் அண்ணாமலையை சீமான் எப்படி எதிர்கொண்டாருங்கிறத நான் சொன்னேன். இது கூர்ந்து மைக்ரோவா அரசியலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். சீமான் இது மக்களவை தேர்தலாக்கும் 4வது நிற்கிறாரு. மதிப்புக்குரிய நண்பர் இவர் சுமன் சி ராமன் ஐயா கூட சொன்னார் 2 விழுக்காடு தான். நாம தான் சொன்னோம் சீமான் எடுத்துக்கக்கூடிய திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலல் ஒற்றுமை ஸ்ட்ராட்டஜி அவருக்கு கை கொடுக்கும்னு சொன்னோம். ஏன்னா அன்னைக்கு இண்டிபெண்டன்ட் லீடரா வந்த ஈர்ப்பு சக்தி உள்ள அண்ணாமலை பாஜகவின் ஒரு மாநில தலைவர்னு சொல்லும் போது சீமான் பாஜகவே அடிக்கும் போது அவருக்கு லீடர்ஷிப் ஏறிச்சு. அதே மாதிரிதான் இப்பவும் விஜய் காங்கிரஸுக்கு உண்மையான காங்கிரஸ் எங்க கூட இன்னும் காங்கிரஸ் கூட கூட்டணி பேசுனதும் ராகுல் காந்திக்கு ஆதரவா அறிக்கைகளை கொடுத்த சூழ்நிலையில காங்கிரஸையும் பாஜகவையும் சீமான் சேர்த்து அடிக்கிறது விஜய் சீமான் கம்பாரிசன்ல இவன் தாண்டா ஹீரோ, இவன் தாண்டா எல்லாத்தையும் பறந்து அடிக்கிறான். காங்கிரஸையும் பாஜகவையும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ஜால்ரா அடிச்ச சூழ்நிலையில அது தப்புங்கிறத இவன் தான் சொல்றாங்க போது ஒரு இமேஜை கொடுக்கும். இப்போ ஏடிஎம்கே சைடில் அண்ணாமலையை வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க, பார்க்க முடியுது. இப்போ பிஜேபி அண்ணாமலையை வேல்யூ பண்றாங்களா? இல்ல அவங்க இல்ல யாரும் வேல்யூ பண்ணல. அவரை அப்படியே வளர விட்டுறாங்க. தங்களுக்கு போட்டியாளர் நினைக்கிறாங்க, யாரும் வேல்யூ பண்ணல. இப்போ டெல்லி பாஜக அவங்க எப்படி நினைக்கிறாங்க? அந்த காலம் வரும்போதுதான் தெரியும். அதையும் தாண்டி இப்போ பொன் ராதாகிருஷ்ணனோட தியாகம் குறைஞ்சதா? நாடார்கள் என்ன டேக்கன் ஃபார் கிராண்டடா? பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்து மந்திரி பதவி கொடுத்தா என்ன? சிபிஆர் தியாகம் எல்லாம் கரெக்டு தான், பாராட்டத்தக்க தான். ஆனால் பொன்னார் தியாகம் குறைஞ்சாதாங்கிற குரல் நாடார்கள்ட்ட இருந்து எழ ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டாலின் அகைன் அண்ட் அகைன் பிஜேபி வெஸ் டிஎம்கே இல்லை பிஜேபி வெஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற ஆங்கிலேயே பிரச்சாரத்தை கொண்டு போறாரு. இப்போ டீலிமிட்டேஷனை பிரைம் இஷ்யூவா எடுத்திருக்காரு. அது ஃபீல்ட்ல ஒர்க் அவுட் ஆகுமா? ஏடிஎம்கே அது வீக்கன் பண்ற லெவலுக்கான ஸ்ட்ராட்டஜியா இருக்குமா? டீலிமிட்டேஷன் ஸ்டாலினுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதனால தான் இன்னைக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி தொடர்பாட்டு ஒரு எக்ஸலத்தில் பதிவிட்டுட்டாரு. இந்த ஸ்ட்ராட்டஜி பாஜகவுக்கு ஒரு நெருடலை கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா ஒரு இந்தி எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பெல்லாம் பாஜகவுக்கு நெருடலை கொடுக்காது. ஆமா, நான் இந்திக்கு ஆதரவானந்தான்னு யூபி பிகார்ல சொல்லிக்கலாம், நான் சமஸ்கிருதத்துக்கு ஆதரவானதான்னு சொல்லி காஷ்மீர் டு பத்தனந்திட்டா வர உள்ள பாலக்கோடு வர உள்ள பிராமண சமுதாய மக்கள் மத்தியில் சொல்லிக்கலாம். ஒரு சைடு லாபம் இருக்கு. இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி பாஜக தான் கர்நாடகாவில் ஜெயித்திருக்குது, பாஜக தான் ஒரிசாவில் ஜெயித்திருக்கு, பாஜக அணி தான் ஆந்திராவில் ஜெயித்திருக்கு, தெலுங்கானாவிலையும் பாஜக ஜெயித்திருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்க 2029 மோடிக்கு சில சீட்டுகளை கொண்டு வந்துடணும், கேரளாவில் கொண்டு வந்துடணும்னு ஒரு முன்வைப்பு இருக்கு. அதுக்கான சில வியூகங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில இந்த ஸ்டாலினுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி என்டையர் பிஜேபிக்கு ஒரு பெரிய நெருடலை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. எலெக்ஷன் டைமுங்கிறதுனால ஸ்டாலின் இதை போல்டா எடுக்கிறார். இது காங்கிரஸ் தலைமை சோனியா காந்தி அம்மையாரும் ஸ்டாலினுக்கு இந்த அதான் ஸ்டாலின் அவங்க தான் முதல்ல எழுதினாங்க, கட்டுரை எழுதியிருந்தாங்க, பார்த்துருக்கலாம். இல்ல இப்போ பிஜேபியா இவ்வளோ அவசரமா எலெக்ஷன் டைம்ல இந்த விஷயத்தை இன்சிஸ்ட் அது வெஸ்ட் பெங்கால் சென்ட்ரிக்கா விமன் ரிசர்வேஷனை நாங்கள் புஷ் பண்றோம்னு பெண்கள் ஓட்டுக்காக பண்றாங்க. தமிழ்நாடு சென்ட்ரிக்கா இது ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாட்டு இதுல கையில போயிட்டு, இதுல வரலாற்று ரீதியா காமராஜ் வட இந்தியர்களுக்கு செய்த துரோகமும்
ஒரு ஐயர் டீலிமிட்டேஷன் கமிஷன் சேர்மனாட்டு தஞ்சாவூர்ல இருந்து ஒரு ஐயரும் காமராஜரும் சேர்ந்து வட இந்தியாவுக்கு செய்த துரோகம் இதில் உண்டு. அதெல்லாம் இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போ இருந்த இடத்துக்குள்ள தென்னிந்தியாவுக்கு குறைன்னு சொல்லும்போது அது தென்னிந்தியாவிலே மோடி பல வெற்றிகளை பெற்றிருக்கும் போது பாஜகவுக்கு இது ஒரு பெரிய நடுவில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸ்டாலினுக்கு இது ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான். அந்த 30 பெண்கள் இடஒதுக்கீடுங்கிறது வெஸ்ட் பெங்காலை மையமாக வச்சு கொண்டு வர்றது, அதோட ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் ஆட்டு இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாட்டு சோனியா தான் அதை ரேக்கப் பண்ணி விட்டுருக்காங்க. ஸ்டாலினும் அதை எடுத்து அதை ப்ளே பண்ணுறாரு. இது அந்த என்ஜிஓக்குள்ள ஃபாரின் ஃபண்டு கிறிஸ்டின் இஷ்யூ அது ஸ்டாலின் தான் எடுக்கிறாருங்கிறது. சப்போர்ட்டிங் ப்ரைஸ் ஃபார் பேடிங்கிறதும் அந்த பாஜக எதிர்ப்பு அரசியலுக்குள்ள தான் வெற்றி பெறணும்னு சொல்லும்போதும் விஜய் போன்றவர்களுக்கு அந்த கிறிஸ்தவ வாக்குகள் ஒருவேளையில் போகுமோங்கிறதுல சான்ஸ் எடுக்கக்கூடாதுங்கிற அடிப்படையிலும் ஸ்டாலின் அதை விஜயை பற்றி பேசலைன்னாலும் இஷ்யூ பெஸ்ட்டாக தெளிவாக நிற்கிறாரு. பாஜக கூட கூட்டணி இருக்கக்கூடிய எடப்பாடிக்கும் அது நெருக்கடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதை பண்ணுறாரு. இந்த இடத்துக்குள்ள சீமான் ஓவரால் நீங்கள்லாம் காங்கிரஸ் பிஜேபி கூட நின்னவங்க, நான் ஒருத்தன் தான் காங்கிரஸையும் பிஜேபியும் எதிர்த்து நிற்கிறேன்னு 2024 எடுத்து அவர் 4 விழுக்காடு பெறுவார், 2 விழுக்காடு பெறுவாருங்க இடத்துல ஒரு போல்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவர் 8 விழுக்காடு வந்த அதே ஸ்டாண்டை சீமானு எடுக்கிறார். ஃபைனல் கொஸ்டின், இப்போ பிஜேபி இன்னைக்கு அவங்களோட தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. தைப்பூசத்தை மாநில விழாவா அறிவிக்கணும் அண்ட் திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றணும் அப்படின்ட்டு ஒரு மத சார்ந்த விஷயத்த கொண்டு வராங்க. ஈவன் ஏடிஎம்கே அந்த மாதிரி விஷயத்துல சட்டலா ப்ளே பண்ணும்போது இது கூட்டணிக்குள்ள ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் தானே அது. போன வாரத்தில் மோடிக்கு எழுதின கடிதத்தில் நான் இதுதான் சொன்னேன். 3 விழுக்காடு ஓட்டு தான் நமக்கு வரும். எடப்பாடி நம்மளை நல்லா ஏமாத்திட்டாரு, பெரிய அளவில் எடப்பாடி நம்மளை ஏமாத்திட்டாரு. நாம் இதுக்குள்ள ஒரே லாபத்தை அடையணும்னா அதிமுக ஓட்டர்ஸை இந்துத்துவ ஓட்டர்ஸாக நாம் திருப்புறது மட்டும்தான் நமக்கு இன்னைக்குள்ள இந்த சூழ்நிலையில் நமக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதிமுக ஓட்டர்ஸை இந்துத்துவ ஓட்டர்ஸாக நாம் திருப்புறது மட்டுமே நமக்கு இதில் லாபம் கொடுக்கும். வேற எதுவுமே நமக்கு இந்த கூட்டணி இதில் லாபம் தராது. 5 சீட்டு தாரேன் அல்லது கூட்டணி வேண்டாங்கிற ஒரு முடிவை கூட எடப்பாடி பேசுறதுக்கு தயங்க மாட்டார். இந்த பிடிஎஃப் ஹெட்டிங் இபிஎஸ் லெட்டர் பிடிஎஃப் இதில் இருக்குது. அதில் நான் என்னோட கருத்தாக என்ன சொல்லியிருக்கோம்னா, ஹிந்து ஐடியாலஜியை புஷ் பண்ணி கேம்பெயினில் அண்ணாமலையை பயன்படுத்தி நம்ம நேஷனல் லீடர்ஸும் அண்ணாமலையும் பயன்படுத்தி ஹிந்து ஐடியாலஜியை புஷ் பண்ணி அதிமுக ஓட்டர்ஸை இந்துத்துவ ஓட்டர்ஸாட்டு மடை மாற்றணும். அப்போ தான் 29 மோடியை எடப்பாடியால் டிச் பண்ண முடியாது. அல்லது அவர் விஜய் ஒரு கணிசமான ஓட்டு எடுத்தால் அவர் விஜய் ராகுல்னு போயிடுவார். ஸோ இதில் நம்ம இந்து ஐடியாலஜியை இங்கே புஷ் பண்ணி தான் நாம் எடப்பாடியை லாக் பண்ண முடியும். சீட்டில் டேக்கிட் ஆர் லீவ் இட் தான் தருவார் இதே மாதிரி. ஆனால் கூட்டணியில் நம்மகிட்ட அவர் இருக்கணும்னா இந்த ஐடியாலஜி அதிமுக ஓட்டர்ஸ் மத்தியில் நம்ம தெளிவாக இன்ஃப்ளூஸ் பண்ணிடணுங்கிற கருத்தை நம்ம சொல்லியிருந்தோம். எனிவே மோடிக்கு லாபமா இந்த தேர்தல் அறிக்கையாவது புண்ணியவான்கள் செய்திருக்காங்க. இது எல்லாமே எடப்பாடி கிட்ட ஏமாந்து நிற்கும் போது இந்த இந்துத்துவ ஐடியாலஜியை சொன்ன 1வது உருப்படியாக செய்திருக்காங்கன்னு மகிழ்ச்சி அடையலாம். ஏன்னா நம்ம என்ன இருந்தாலும் மோடிஜி ஃபார் பியூ 2029 நிற்போம். இதில் எடப்பாடி எழுத்தாலும் கூட பிஜேபி மொத்தமா எடப்பாடிட்ட ஏமாந்து தான் நிக்கிறாங்க. கண்டிப்பா ஏமாந்துருக்காங்கிறது என் கருத்து. அந்த ஒரே ஒரு புண்ணியம் இந்த இந்து ஐடியாலஜியை புஷ் பண்ணி இருக்கிறது அதிமுக 20 விழுக்காடு வாக்காளர்களையும் இன்ட்ரோவைஸ் பண்ணும். அதான் ஏடிஎம்கே கேடர்ஸ் ஏத்துப்பாங்களா, அவங்களுக்குள்ள இன்ஃபியூஸ் பண்ண முடியுமா? அது ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கல. எடப்பாடி 24 மோடி எழுத்து போய் ஒண்ணுமில்லாம போயிட்டாரு. 29 எழுத்து போனா ஒண்ணுமில்லாம போயிருங்கிற அச்சம் அவருக்கு இருந்தாலே மோடி கூட அவர் நின்றுவாரு. இப் சப்போஸ் இப்போ இந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே லாஸ் ஆகுதுனால எடப்பாடியோட லீடர்ஷிப் சேலஞ்ச் ஆக தானே செய்யும். அது பார்ட்டிக்குள்ள மறுபடியும் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளத்தை தானே கிரியேட். அதெல்லாம் தேர் ஆர் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ். மேக்ரோவா அவர் 24 டிச் பண்ண மாதிரி 29 மோடியை டிச் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை இந்துத்துவாவை கையில் எடுத்து பண்றது. லாபம் வரும்னா விஜயை கண்டெயின் பண்ணணும்னா எடப்பாடியும் இந்துத்துவா எடுத்துட்டு போயிடுவார். அவரு 2 இதுல எது லாபமோ அதை எடுப்பாரு. அது அவர் ரொம்ப கில்லாடியான ஒரு அரசியல்வாதி, அதுல தெளிவா இருப்பாரு. 360 டிகிரியும் பார்த்து அவர் முடிவெடுப்பார். பிஜேபி மட்டுமே மையமா வச்சு ஒரு முடிவு எடுக்கக்கூடியவரும் அவரு கிடையாது. எனிவே இந்துத்துவ ஐடியாலஜியை பாஜக தேர்தல் அறிக்கை வந்தது வரவேற்கிறேன், பாராட்டுறேன். மோடிக்கு அது ஒரு சேஃப்கார்டு. டேஞ்சர் என்னன்னா இவரும் விஜய்க்கு ஓட்டு என்னன்னு தெரியாது. இவரும் விஜயும் சேர்ந்து ராகுல் கிட்ட போறதுக்குள்ள ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அது மட்டும்தான் டேஞ்சர். அது 4ஆம் தேதி விஜய் எடுக்கக்கூடிய விஜய் 10% மேல போனா விஜயோட வேல்யூ பயங்கரம். அது என்ன அந்த வேல்யூவை பொறுத்து தான் அது சொல்ல முடியும். ஸோ 23 முடிவாகி 4 அது தெரியும். அதுக்கடையில நான் இப்போ அதுக்குள்ள அது நான்
என்னென்னு ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு அதுக்கும் நான் தயாரா இல்லை. அது எப்படி வருதுன்னு பார்த்துக்கிறேன். பட் விஜய் பயன்படுத்தி சீமான் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாரு. விஜயை விட நான் பெரிய ஹீரோடா, நிஜ ஹீரோனா, நீ காங்கிரஸ் நம்பி நிற்கிற, நீ இலவசத்தை நம்பி நிற்கிற, எம்ஜிஆர் எல்லாம் நம்பி இருக்க, இப்படி எல்லாம் இல்லை, நான் தரையில பெரிய ஹீரோன்னு அவரு பண்றாரு. அதையும் நான் பதிவு பண்றேன். எல்லாமே எலெக்ஷன் ரிசல்ட் தெரியும். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. எடப்பாடியால் நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க 3 பேர், டிடிவி, ஓபிஎஸ் அண்டு சசிகலா. இதில் 3 பேரும் ஒருத்தர் எடப்பாடிட்டே போயிட்டாரு, ஒருத்தர் டிஎம்கே போயாச்சு, இன்னொருத்தங்க தனிச்சு நிற்கிறாங்க. ஸோ அந்த மக்களோட ஓட்டு 3 ஸ்பிளிட் ஆகுமா, இல்லை அவங்க எடப்பாடியை தோக்கடிக்கணும்ட்டு டிஎம்கேவை நோக்கி போக வாய்ப்பு இருக்கு? அதுதான் கடைசி நேர போலரைசேஷன்ல ஒரு ஓட்டு குறையக்கூடாது, ஒரு ஓட்டு சிதறக்கூடாது, எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போடுங்கன்னு அனிதா ராதாகிருஷ்ணன் 2019ஆம் ஆண்டு அனிதா அண்ணாச்சி தான் பண்ணது. அந்த சிறுவைகுண்டம் மறவர்கள்ட்ட தினகரனுக்கு அமமுகவுக்கு போடுறதை விட எடப்பாடியை தோக்கடிக்கணும்னா நீங்கள் உதயசூரியனுக்கு தான் போடணும்னு கனிமொழிக்காக அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. அதையே பெரம்பலூரில் நெஹ்ரு முன்னெடுத்தார், பெரம்பலூரில் பாரிவேந்தர் முன்னெடுத்தார், தஞ்சாவூரில் முன்னெடுத்தார், இங்கே கரூரில் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. இப்படி பல தொகுதிகளில் முக்குலத்தோர் மத்தியில் ஒரு ஓட்டு குறையக்கூடாது, ஒரு ஓட்டு சிதறக்கூடாது, எடப்பாடியை தோக்கடிக்கிறது தான் நம்ம இதுன்னு 19 எடுத்தாங்க. அதற்கு பிறகு 21 முழுமையாக ஒர்க் அவுட் ஆச்சு. அன்னைக்கு 21 ஓபிஎஸ் லீடர்ஷிப்பு இரட்டை தலைமைங்கிறது ஓரளவு டைல்யூட் பண்ணிச்சு. அப்புறம் 24 முழுக்க முக்குலத்தோர் வந்து எடப்பாடியை விட்டு எதிராட்டியே போயிட்டாங்க. 10.5 அது கூடுதல் ஒரு காரணம். இப்போ வந்து அவங்களுக்கு பசுமன் தேவரையாவுக்கு பாரத ரத்னாங்கிற ஒரு முன்னெடுப்பை எடப்பாடி முன்னிலையும் போது சீமான் வந்து 3 பேரையும் நீங்கள் வீழ்த்திக்கிட்டு, சசிகலா, தினகரன், ஓபிஎஸ்ஸை வீழ்த்திக்கிட்டு 4.5 வருஷம் இருக்கும்போது கொடுக்காத இப்போ சொல்கிறீங்களாங்கிற கேள்வியை வந்து சீமான் முன் வச்சார். அதற்கு பிறகு முக்குலத்தோர் வந்து முழுமையாக எதிராக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தினகரனுக்கு வந்து ஒரு உருவம் கொடுத்து அவருக்கு ஒரு இரட்டை இலக்க சீட்டு கொடுத்து கூட்டணியில் சேர்த்துருக்காங்க. வேலு கார்த்திகன் போன்ற நண்பர்கள்லாம் அங்கே நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு ரிசல்ட்டுங்கிறத பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை அது பெரிய பலன் இருக்கான்னு தான் கருதுறேன். 2024 தேர்தலுக்கு பிறகும் எடப்பாடியை பற்றி கடுமையா தினகரன் விமர்சிச்சதுனால அவர் ஜாயின் பண்ற கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே அது வந்து சுமுத்தா கெமிஸ்ட்ரி இருக்காதுன்னு தான் நான் கருதுறேன். ஆனா ஒரு மாதிரி ஸ்டேஜ்ல ரொம்ப 2 பேரும் அந்யோன்யமா பேசுறாங்க, இது பண்றாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா முக்குலத்தோர் உள்ள எதிர்ப்புல பார்த்தா இவர் விஜய் கூட நின்று இருக்கலாமோன்னு தோணும். அவர் வந்து விஜய் கூட நின்றுருந்தா கூட அது ஒர்க் அவுட் ஆயிருக்க வாய்ப்பு ஓரளவு பெட்டரா இருந்திருக்கும். ஓகே, இவர் விஜய் வந்து தேவர் சிலை கிட்ட வணக்கம் போட்டுட்டு போன வீடியோலாம் ஒரு மாதிரி பயங்கரமா ரீச் ஆயிருந்தது. அவரை முக்குலத்தோர் சமூகமும் விஜய கொஞ்சம் ஏத்துக்க எல்லாரும் இப்போ எந்த அளவில் பண்றாங்களோ அதே மாதிரி அந்த சமூகத்திலையும் அவருக்கு விஜய்க்கான ஆதரவு. அப்போ அவர் காஸ்ட் பேஸை கடந்து தான் அவர் வாங்க போற ஓட்டுங்கிறது சாதியை கடந்து தான் வாங்கக்கூடிய. அவருக்கு வந்து ஜாதி அடையாளம்னு எதுவும் இல்லை, கிறிஸ்தவ வெள்ளாளருங்கிற ஒரு அடையாளம் தவிர இது இல்லை. சினிமா கலைஞர்களுக்கு இந்த அடையாளம்ங்கிறது வந்து பெருசா இருக்காது. சரத்குமாருக்கும் கார்த்திக்கும் இருந்ததுன்னா அந்த நெல்லை மாவட்டத்தில் உள்ள அரசியல்ல சரத்குமார், கார்த்திக்கு, அந்த பிரசாந்த் அந்த இதுக்குள்ள இருந்தது. இப்போ இவருக்கு வந்து விஜய்க்கு வந்து வன்னியர் பறையர் ரசிகர்கள் தான் அதிகம். பட் அது போலரைசேஷன் ஆயிட்டுன்னா அது சிக்கலாயிடும். வன்னியர் ரசிகர் வந்து நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்டா அது திருமாவளவன் அணி ஜெயித்திருமுன்னும், பறையர் ரசிகர்கள் நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்டா அது அன்புமணி அணி ஜெயித்திருமோன்னு நினைச்சாங்கன்னா அது சிக்கலாகும். அந்த போலரைசேஷனை அவர் விக்கிரவாண்டியில் உடைச்சிருக்கணும். உடைக்க தவறாதது என்ன விளைவை ஏற்படுத்துங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். விருத்தாச்சலம் போன்ற இடங்கள்லாம் போலரைசேஷன் தான் ஆகும். அப்போ அந்த ரசிகர்கள் என்ன ஆவாங்க, எந்த அளவுக்கு நிற்பாங்கன்னா மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் வந்துடும். நம்ம வன்னியர் ரசிகர்கள் ஓட்டு போட்டு பறைய ரசிகர்கள் போடலைன்னா அது பிரேமலதா அம்மையார் ஜெயித்துருவாங்களே, நம்ம பறைய ரசிகர்கள் ஓட்டு போட்டு வன்னியர் ரசிகர்கள் ஓட்டு போடாம அதிமுக பாமக போட்டான்னா அதிமுக பாமக அணி ஜெயித்திருமேங்கிற அந்த சந்தேகம் வரும்போது 2 பேருமே வந்து அவங்கவுங்க ஜாதிக்கு போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. லாஸ்ட் மினிட் போலரைசேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். வன்னியர்கள் அதை எஃபெக்டிவாக செய்வாங்க. வன்னியர்கள் எஃபெக்டிவாக செய்யும்போது திருமாவளவனும் கிராமமாக போய் அந்த போலரைசேஷனை தான் விஜய்க்கு எதிராக செய்வாங்க. அதே மாதிரி இந்து கிறிஸ்டின் போலரைசேஷன்லையும் விஜய் மாட்டுவார். இல்லை, நார்த் பெல்ட்ல வன்னியர் வெஸ் பறையர் போலரைசேஷன் வந்தால் வேற மாதிரி ரிசல்ட் வரும் இல்லைங்க. இப்போ அந்த போலரைசேஷனை வந்து இப்போ பிரேமலதாவால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அவங்களுக்கும் வன்னியர் சப்போர்ட் பெருசாக உண்டுன்னு சொல்லுவாங்க. வன்னியர் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது. இந்த ஏழுமலைன்னு ஒரு யாதவ சமுதாயத்தை சேர்ந்த நண்பர் தான் திருவண்ணாமலை சைடு ஒர்க் பண்ணிட்டு தான் சொன்னார். வன்னியர் இளைஞர்களை வந்து பணம் கொடுக்காமலே தேமுதிக விஜயகாந்த் மேலே உள்ள சிம்பதியில் அந்த கொடியை தூக்கிட்டு வராங்கங்கிற கருத்துக்களும் இருக்குது. பட் அந்த அளவு வந்து குறைவாக தான் இருக்கும். அந்த பறையர் சமூகத்தில் கன்சால்டேட் ஆகக்கூடிய அளவு தான் விஜயகாந்துக்கு வந்து பெரிய அளவில் கொடுத்தது. அது வந்து அன்னைக்கு
அதிமுக மீறிய விஜயகாந்துக்கு வந்தது. இப்போ இந்த களம் வந்து இன்னைக்கு அதிமுக பாமக ஒரு சைடும் இவங்க திமுக சைடும் வந்துட்டாங்க. திமுக விசிக ஒரு சைடும் நிற்கும்போது போலரைசேஷனில் பறையர் ஓட்டும் பிரசமங்கள் ஓட்டும் அதிக அளவுலையும் வன்னியர் ஓட்டு மைக்ரோவா இருக்கா சிறிய அளவுலையும் கிடைக்கும். அவங்க சசிகலா வந்து சவுத்தில் ஃபுல்லாக கொஞ்சம் ஓரளவு ஸ்ட்ராங்காக கேண்டிடேட்ஸ் நிறுத்தியிருக்காங்க. அதை மீறி ரெகுலராக பிரச்சாரமும் பண்ணுறாங்க. இப்போ சசிகலா கேண்டிடேட்ஸ் பிரிக்கக்கூடிய ஓட்டு வந்து ஏடிஎம்கேவை அஃபெக்ட் பண்ணுமா இல்லை டிஎம்கேவை அஃபெக்ட் பண்ணுமா? சசிகலா கேண்டிடேட் பிரிக்கக்கூடிய ஓட்டு கடைசியாக என்டிஏக்கு விழுந்த ஓட்டு 24க்கு பிறகு முக்குலத்தோர் கையில் அதிமுக வந்துடும்னு ஓபிஎஸ்சியும் டிடிவியும் முன்னிலைப்படுத்தி அண்ணாமலை எடுத்த ஓட்டு. ஸோ இந்த வாக்குகள் வந்து இன்னைக்கு என்டிஏ விட்டு வெளியேறி சசிகலா கையில் போகும். இன்னொன்று என்டிஏ வந்து எடப்பாடியை லீடர்ஷிப்பில் ஏற்றுக்கிட்டதை ஏற்க முடியாமல் அவங்க வாக்களிப்பாங்கன்னு தான் நான் கருதுறேன். ஓகே, அப்போ அது ஆல்ரெடி டிஎம்கேக்கு வந்த வாக்கு கிடையாது, என்டிஏ அலைன்ஸுக்கு வந்த வாக்கு தான் அது. என்டிஏ அலைன்ஸுக்கு வந்த வாக்கு தான். ஓகே, டிஎம்கேக்கு வந்த வாக்கு ஒரு குறிப்பிட்ட முக்குலத்தோர் எல்லா காலமும் திமுகவில் இருக்காங்க. லாஸ்ட் 21 எலெக்ஷனில் வந்து டிஎம்கேவால் கொங்குபேட்டில் சுத்தமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. இந்த வாட்டி அவங்க ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது? இப்போ செந்தில் பாலாஜி வேற கோயம்புத்தூரில் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. எப்படி இருக்கு அவங்களோட? செந்தில் பாலாஜி உள்ளாட்சி தேர்தலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்தாரு. ஈரோடு கிழக்கு இது அங்கே ஸ்டாலினுக்கு ஆதரவான எங்கள் நிலைமை என்னென்னா, இரட்டை தலைமை ஒற்றை தலைமை ஆனதில் ஓபிஎஸ் முக்குலத்தோர்னாலும் அந்த பகுதியில் ஒரு நான் வெள்ளாள கவுண்டராக தான் அவர் பார்க்கப்படுவார். அப்போ இது வெள்ளாள கவுண்டர் கட்சி ஆயிட்டுங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் தேமுதிக டிஎம்கே கூட்டணியில் போனதும் செந்தில் பாலாஜி ஒர்க்கும் திமுக அணிக்கு ஒரு கூடுதல் பலத்தை கொடுத்துருக்குது. என்டிஏ அதிமுக 21 ஒன்றா நின்னவங்க 24 பிரிஞ்சு மீண்டும் ஒட்டுறது எந்த அளவுக்கு ஒட்டுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். என்றாலும் நான் வேலுமணி போன்றவங்களோட அந்த ஆர்கனைசிங் ஒர்க்கை நான் மதிக்கிறேன். செந்தில் பாலாஜி வேலுமணி அந்த இடத்துக்குள்ள வேலுமணி ஒரு நல்ல ஆர்கனைசராக தான் இருக்கிறாரு. தென் பாஜக அதிமுக சேரும்போது ஒரு வெள்ளாள கவுண்டர் பேக்கிங்கும் அந்த அணிக்கு சிபி ராதாகிருஷ்ணன் வைஸ் பிரசிடென்ட்டுங்கிறதுல இருந்து பல இதில் வந்து ஒரு பேக்கிங்கும் கிடைக்குது. ஸோ அது 2021 கிடைச்ச நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டை வந்து போதுமான அளவு கிடைக்காம இருந்ததுன்னா திமுக அணி வந்து 2/3 சீட் வரை அங்கே வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அது தேமுதிகவோட ஒரு இதுவும் ஓபிஎஸ் நீக்கமும் அதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் டைமோட இந்த வாட்டி கூடுதலா டிஎம்கே அங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு. ஒரு போலரைசேஷன் பாயிண்ட்ல நான் வெள்ளாள கவுண்டர் வந்து டிஎம்கே அணியில போலரைஸ் ஆகலாம் வாய்ப்பு இருக்கு. இப்போ அண்ணாமலை வந்து அண்ணாமலைக்குன்னு ஒரு லாயலிஸ்ட் பிஜேபிஸ்ல கேடர்ஸ் லெவல்ல நிறைய இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ எடப்பாடியை ஏத்துக்கிட்டாங்களா? அந்த ஒரு அண்ணாமலையோட பவர் வந்து 27 சீட்டு வாங்கி 3.5 விழுக்காடை பெறக்கூடிய ஒரு கட்சியில முன்னாள் தலைவருக்கு தான் அன்னைக்கு வேல்யூ இருக்கு. அவருக்கு தான் அவர் ஆசி பெற்ற சின்னம் தான் போடுறான். அப்போ இதுவே அண்ணாமலைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வேல்யூ தான். அது பிரச்சாரத்துக்கு போறேன்னு சொன்னதுல அந்த வேல்யூவை வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. அண்ணாமலை கோட்டை விட்ட இடம் ஈரோடு கிழக்கு. அங்கே தமிழ் தேசியத்துக்கிட்ட திமுக அதிமுக எதிர்ப்பு அவர் விட்டுருக்க கூடாது. அதற்கு பிறகு அவர் நீக்கப்பட்டது அந்த 11.4 விழுக்காடு வாக்காளர்களுக்கும் பெரிய அடி. கடைசியாக குறைஞ்ச சீட்டு வாங்கினதுல மொத்தமாக இந்த அணியை ஊற்றி மூடினு அவங்க நினைக்கும் போது அவர் பிரச்சாரம் பண்ணுறது ஒரு கூடுதல் பலத்தை இந்த 3 பின்னடைவுக்கு பிறகு ஒரு கூடுதல் பலத்தை அந்த அணிக்கு கொடுக்கும். பேரலாக இப்போ விஜயால தனக்கு தான் பாதிப்புங்கிறத எடப்பாடி தரப்பு உணர்ந்துட்டாங்களா? அவங்க அதுக்கான ப்ரிகாஷனாக எதுவும் செயல்பட்டுருக்காங்களா? எப்படி அண்ணாமலை மையமாக வச்சு சீமான் எடுத்த நிலைப்பாடு மாதிரி விஜய் மையமாக வச்சு நான் போல்டு, விஜய் திரையில தான் போல்டு, வெளியில அவர் நட்டு, அந்த இதை சீமான் எடுக்கிறாரு. அப்போ உங்களுக்கு புரியுதுல்ல நான் சொல்ல இஷ்யூஸ்? இலவசங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, எனக்கு ஓட்டு போடாத, பிராண்டி விஸ்கிக்கு ஓட்டு போடவும் எனக்கு போடாத, 4 வரை என்னால் தான் அடிச்சு நிற்க முடியும் பிரபாரமகன் அவர் நிற்கிறாரு. ஸோ விஜய்ங்கிற புது ஃபோர்ஸால தனக்கு வந்து லாபம் வரணும்னு அந்த நோக்கத்தில் அவருக்கு இஷ்யூஸை அவர் எடுக்கிறாரு. எடப்பாடியோ பாஜகவோ அந்த ஃபோர்ஸை தங்க கூட கூட்டணிக்கு வரணும்னு எதிர்பார்த்தாங்க. விஜய் வந்து கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறாங்கல்ல அவங்க எதிர்பார்த்தாங்க. பெரிய சக்தின்னாங்க. தமிழிசையும் அண்ணாமலையும் விஜயை ரொம்ப புகழ்ந்து இது பண்ணாங்க. அண்ணாமலை அடிக்கிறதுக்கு தான் மற்ற பாஜக காரங்க விஜய் போடுறாங்கிறத புரிஞ்ச முறை தான் அண்ணாமலை அதில் இது பண்ணார். இப்போ விஜய் நல்ல ஓட்டு எடுத்து எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டு தான் அண்ணாமலை நினைப்பாரு. அதான் அரசியல். ஸோ விஜயை எதிர்கொள்றதுக்கு பெரிய அளவில் அவங்க பண்ணலை. அனுபவம் வேணும்,
எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. இந்த மாதிரி மைல்டா சில விஷயங்களை சொல்றாங்களே தவிர, அனுபவமற்றவர், ஆசைப்படுறாரு, இந்த மாதிரி சொல்றாங்களே தவிர, காங்கிரீட்டா இதை எதிர்த்து அடிக்கிறதுக்கு அதிமுக பாஜக தயாரா இல்லை. பாஜக அடிக்கணும், அது அவங்களும் அடிக்கல. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி.